ரிஷபராசி வந்து சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கணும்? ராசியாதிபதி உச்சமாகின்றார். வேற என்ன நண்பர்களே? யோகம்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது வந்து இந்த சுக்கிர பயிற்சியினால் பயனடையக்கூடிய மிகப்பெரிய ராசிகளில் ரிஷபராசி ஒன்று. ரிஷபராசி 11ஆம் இடத்தில் சுக்கிரன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் இடத்துல போய் உச்சமாயிருக்கார். அப்படி இருக்கும்போது உங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து லாபங்கள் தடைபட்டது, கடன் தொல்லைகள், நீங்கள் செஞ்சு இருக்க பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள், உங்கள் சும்மா சாதாரணமாக கேஷுவலாக போயிடுதுன்னா இன் பண்ணி ஒரு போட்டு ஒரு பர்சனாலிட்டியாக மாறக்கூடிய மாற்றங்கள் அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறும். ரிஷபராசி என்பவர்கள் எல்லோருமே அவருடைய காற்றில் மழை தான். தடைப்பட்டு இருந்த பண வரவுகள்லாம் வரும். கிட்டத்தட்ட உங்கள் கனவுகள், பல கனவுகள் கற்பனையிலே மிதந்துட்டு இருக்கீங்க. சுக்கராசி நண்பர்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு அர்த்தம் இல்லாமல் சுக்கராசி நண்பர்கள்லாம் இப்படி இப்படின்ட்டு ஒரு ஆக்சிலேஷனில் இருந்தவங்கெல்லாம் அடுத்த ஒரு 123 நாட்களில் உங்களுடைய பணத்தடைகள், தொழில் தடைகள், வாழ்வில் அடைத்து விளங்கி உங்களுடைய கனவுகளெல்லாம் நிறைவேறி வெற்றி மீது வெற்றி கொடுத்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணரவு, லாட்டரி டிக்கெட்டில் அதிர்ஷ்டம் போன்ற அற்புதமானவர்கள் வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான யோகம் சுக்கிரன் உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாகி உங்களை உச்சத்தில் கொண்டு வைக்க போகின்றார். இந்த 120 நாள் நீங்கள் உங்கள் காட்டில் மழை தான், நீங்கள் ராஜாவாக போகின்றீர்கள். வாழ்த்து.